வணக்கம், வாழ்க வளமுடன். வெல்கம் டு அமதா சமையல். நம்ம சேனலுக்கு இவ்வளோ நாள் ஆதரவு கொடுக்குற அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரீனில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து வர வீடியோஸ் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம சேனலில் கேரட்டில் ஹல்கோவா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க, வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ கேரட் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நம்ம ஆவியில் வேக வச்சு எடுத்துக்குவோம். இட்லி பாத்திரத்தில் வச்சு மேலே வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்துச்சுன்னா போதுங்க, ரொம்ப வெந்ததுன்னா குழஞ்சிரும். வச்சாச்சு பாருங்கள், இப்போ வெந்துட்டுருக்கு. மூடி வச்சுருவோம். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஃபோர்க்கோ குச்சியோ எடுத்து ஒரு இப்படி குத்தி பார்த்திங்கன்னா உள்ளே போகும். அந்தளவு வெந்துச்சுன்னா போதுங்க, ரொம்ப வெந்துச்சுன்னா குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம எடுத்துக்குவோங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டுங்க. நல்லா ஆறணும். ஆறினப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்குவோம். நான் வந்து ஒரு 1/4 கிலோ கேரட்டுங்கிறதுனால ஒரு 50 கிராம் சுகர் எடுத்துருக்கேங்க. நான் வெள்ளை சர்க்கரை எடுத்துருக்கேன், நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை கூட கொஞ்சம் இனிப்பு வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கலாம். கேரட்டு இனிப்பாக தான் இருக்கும், அதனால் சர்க்கரை கம்மியாக போட்டிங்கன்னா போதும். பாருங்கள், 50 கிராம் சர்க்கரை இந்த வேக வச்ச கேரட்டோட போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்குவோம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அரைச்சி எடுத்த விழுதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ இதை நல்லா கலக்கிடுங்க ஒரு தடவை. ஏன்னா கட்டி இருந்தால் கூட தெரியும், நம்ம எடுத்துடலாம். கட்டி இருக்கக்கூடாது. நல்லா கலக்கிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீட்டில் எந்த மாவு இருக்கோ போட்டுக்கலாம். அரிசி மாவு போடலாம், கோதுமை மாவு போடலாம், மைதா போடலாம், உங்களுக்கு எது வேணுமோ போட்டுக்கலாம். நான் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். இது நல்லா கலக்கிடுங்க, கட்டி இருக்கக்கூடாது. அந்த கேரட் விழுதோடு நல்லா கலந்துடணும். கலந்துட்டு ஒரு பிளேட்டில் நெய் தடவி எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் சூடானதுக்கு அப்புறமா இந்த கேரட் விழுது அதில் போடணும். பாருங்கள், பேன் சூடாயிருச்சு. இப்போ அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கலக்கி வச்ச கேரட் விழுதை பேனில் போட்டுக்குவோம். இது ஒரு 2 ஓட்டு ஓட்டிட்டு கொஞ்சம் ஈரம் கம்மியானதுக்கப்புறமா 2 ஸ்பூன் நெய் விடணும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் ஈரம் கம்மியானதுக்கப்புறமா நெய் விட்டுருங்க. இந்த நெய்யில் இது நல்லா வெந்து அந்த ஈரமெல்லாம் சுண்டுனதுக்கப்புறமா நல்லா சுருண்டு வருங்க. சுருண்டு வரும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும் பாருங்க. அப்போ எடுத்து நம்ம இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கணும். கொஞ்சம் நேரம் ஆகும், ஒரு 5 நிமிஷம் வேகணும். அது முதல்ல வெந்தது தான் கேரட்டு. நம்ம ஆவியில் வேக வச்சதுனால அதில் ஈரம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஈரமெல்லாம் போகணும். பாருங்கள், சீக்கிரமாக ஆயிரும். ஆனால் நல்லா சுருண்டு வருது பாருங்கள். நல்லா சுருண்டு வரும்போது உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாது. அப்போ நீங்கள் கரெக்டாக பதம்னு நினச்சிட்டு எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது பாருங்கள், ரெடி ஆயிடுச்சுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா சுருண்டு சுருண்டு வருதுங்க. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்குவோம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டில் எடுத்து போட்டு நல்லா பரப்பி நல்லா சமன் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணணும் நீங்கள். அப்போ தான் அது கட்டியாகும். இல்லைன்னா கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். ஒரு 1 ஹவர் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா கத்தியில் நம்ம கட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் நேரம் ஒரு 1 ஹவர் ஆகட்டுங்க. இப்போ பாருங்கள், 1 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நல்லா திக்காகும். இப்போ நம்ம கத்தி எடுத்து கட் பண்ணி பீஸ் போட்டுக்குவோம். இதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் அவுல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து பொடி பண்ணி வச்சுக்குவோம். அது கூட கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டு ரெண்டையும் கலந்து வச்சிட்டோம்னா அந்த பீஸ் எடுத்து இதில் பரட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கையில் ஒட்டாமல் இருக்கும். அந்த பீஸில் வந்து கொஞ்சம் ஈரமாக கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் கூட அவுலில் நம்ம பரட்டி எடுக்கும்போது ரொம்ப நல்லாயிரும். அந்த ஈரமும் கரெக்டாயிரும். பாருங்கள், ஒவ்வொரு பீஸாக நல்லா வரும். உங்களுக்கு கத்தியில் கட் பண்ணி எடுத்தோம்னா அழகாக எடுத்துக்கலாம். அது இதில் பரட்டி எடுத்துட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த அவுலில் கொஞ்சம் சுகர் போட்டிருக்கனால இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் டேட்ஸோ நட்ஸோ வச்சு அதை மேலே ஒவ்வொரு பீஸ் வச்சு நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரி வச்சுருக்கேன். நீங்கள் செர்ரியோ டேட்ஸோ பாதாமோ எது வேணாலும் வச்சுக்கலாம்.
ரொம்ப ஹெல்த்தியான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. சீக்கிரமாக பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டோம்னா அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி எடுத்தாலும் உங்களுக்கு அவ்வளோ நல்லா அழகாக வரும். பார்க்குறக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு. சாப்பிட்டாலும் ஜூஸியாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்து. நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நமக்கு கேரட் ஹல்கோவா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இது நீங்கள் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு வாரம் வரைக்கும் வச்சுக்கலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.